Hello students, welcome back to our channel. போன வீடியோல வந்து சாப்டர் 7ல இருந்து தியரி क्वेश्चंस எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோல சாப்டர் 7ல இருக்கக்கூடிய புக் பேக் ஈக்குவேஷன்ஸ் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதோட ஆன்சர்ஸ பார்க்கலாம். ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸை பார்த்துப்போம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 7ல இருக்கக்கூடிய கெமிக்கல் கைனெடிக்ஸ் இதுல இருக்கக்கூடிய புக் பேக் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸ்க்கு தனியா வந்து வீடியோ போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஃபார்முலா. இஃப் மேபி क्वेश्चन உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அப்ப இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணணும். K = 2.303/T log A0 by A. A0 வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், A வந்து ஃபைனல் கான்சென்ட்ரேஷன். இதே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட T half கேட்டாங்க, half லைஃப் டைம் கேட்டாங்கன்னா T half = 0.693/K. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் உங்களுக்கு क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். K = A0 - A/T. இதே அதோட half லைஃப் டைம் கேட்டாங்கன்னா T1/2 = A0/2K. அதே மாதிரி அரேனியஸ் ஈக்குவேஷன், சில சம்ஸ்ல வந்து அரேனியஸ் ஈக்குவேஷன் மூலமா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ அப்படி கேட்டாங்கன்னா K = AE - EA/RT, கேபிட்டல் E A/RT. EA தெரியும் ஆக்டிவேஷன் எனர்ஜி, R கான்ஸ்டன்ட், T. நெக்ஸ்ட் இதே வந்து லாகரிதமிக்ல நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா log K2/K1 = EA/2.303 R T2 - T1/T2 ஓகேங்களா? சோ இதுதான் மோஸ்ட்லி இந்த சாப்டர்ல நம்ம இந்த இருக்கிற சம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா. இப்போ புக் பேக் 11th क्वेश्चनோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், the rate of formation of a dimer. டைமர்னா 2, ஓகேங்களா? மோனோமர்னு இருக்கு, டைமர்னு இருக்கு. மோனோமர்னா 1, டைமர்னா 2. so the rate of formation of a dimer in a second order reaction. so second order reaction கொடுத்துட்டாங்க is 7.5 × 10⁻³ mole liter second inverse at 0.05 mole liter inverse. monomer concentration. calculate the rate constant. rate constant தான் நம்மள கேட்டிருக்காங்க. சோ இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரேட்டும் கொடுத்துட்டாங்க 7.5 × 10⁻³ mole liter inverse second inverse கொடுத்துட்டாங்க. கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க 0.05 mole liter inverse கொடுத்துட்டாங்க. இப்போ ரேட்டோட ஃபார்முலா ரேட் = KAX. இதுதான் ரேட்டோட ஃபார்முலா. சோ KAX மேல உங்களுக்கு X வரும். X வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்ப N = 2. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னால நம்ம N 2ன்னு எடுத்துக்கிட்டோம். சோ இப்போ N = 2, ரேட் = KA². ஏன் நான் ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா இங்க X இருக்கு, இங்க X இருக்கு. X வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப N = 2. அப்ப X க்கு பதிலா 2 சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ ரேட் = KA2. X க்கு பதிலா 2 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் K தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ K = rate/A² கொடுத்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு ரேட்டோட வேல்யூ தெரியும், இங்கே கொடுத்துட்டாங்க 7.5 × 10⁻³ லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 7.5 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் அதை எழுதிக்கோங்க. கீழே A ஓட வேல்யூ 0.05 கொடுத்துட்டாங்க, ஸ்கொயர் கொடுத்திருக்கறதுனால 0.05² மோல் லிட்டர் இன்வெர்ஸ்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன். இப்போ 7.5 × 10⁻³ டிவைடட் பை இந்த 0.05 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு வரும். ஏன்னா இங்க 2 இருக்கு, இந்த 2 டிஜிட்டும் போயிட்டு 5ல உங்களுக்கு பாயிண்ட் வரும். சோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சோ 5 × 10⁻² the whole square வரும். இல்ல அப்படி பிரிச்சு நீங்க எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். லைக் 0.05 நான் 10 மல்டிப்ளை பண்ணி நான் பிரிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்றதுனால பண்ணிக்கலாம். அது உங்க விஷ் தான். நெக்ஸ்ட் 7.5 × 10⁻³ இப்போ இந்த ஸ்கொயர் வந்து பண்றோம். 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 வந்துருச்சு. 10 ஸ்கொயர் பண்ணும்போது 10⁻² ஸ்கொயர் பண்ணும்போது 10⁻⁴. இந்த -4 மேல போகும்போது 10⁻³ + 4 அப்ப 10⁻1 வந்துரும். 7.5 × 10⁻1 டிவைடட் பை 25. இப்போ இந்த 7.5 10 மல்டிப்ளை பண்ணும்போது ஏன்னா 1 தான் இருக்கு. சோ 10 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட் போயிட்டு 75 வந்துரும். 75 and 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ்னு வரும். இதுதான் 11th क्वेश्चनோட ஆன்சர். அவங்க கேட்டிருக்க ரேட் கான்ஸ்டன்ட் உடைய ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? சோ K கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 12th question. For a reaction
x plus y plus z gives two products. ஒரு ரியாக்ஷன்ல எக்ஸ் ஒய் இசட் இது மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். the rate law is given by the rate equal to k x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, x 3/2 கொடுத்திருக்காங்க, y ஓட வேல்யூ y 1/2 கொடுத்திருக்காங்க, z கொடுக்கல. what is the overall reaction, overall order of the reaction, இது மொத்தத்தையும் இது பண்ணீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா overall order எப்படி இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. and what is the order of the reaction with respect to z, with respect to z ல இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் x plus y plus z equal to product அதுவே கொடுத்துறாங்க क्वेश्चनல. rate equal to k x ன்னு மட்டும் தான் நம்ம போடுவோம், k a x ன்னு போடுவோம். இங்க x y z ன்னு கொடுத்திருக்கனால அந்த வேல்யூ டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். so rate equal to k x y z. order of reaction with respect to z, z ஓட வேல்யூ கொடுக்கல, so z நம்ம 0 ன்னு எடுத்துக்கலாம். next rate equal to k x 3/2 y 1/2 z கொடுக்கல விட்டுடுங்க. overall reaction 3/2 1/2 3/2 1/2 இதே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 2 into 1 2 அப்ப 6 plus 2 8 இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கும்போது அடிஷன் அப்ப பண்ணனும். அப்ப 2 plus 2 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 2. சோ அவங்க கேட்டிருக்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2 with respect to z க்கு. next 13th question. the decomposition of Cl2O7 at 500 degree Kelvin in the gas phase to Cl2 and O2 இத வந்து ஹீட் பண்றாங்க, டீகம்போஸ் பண்றாங்க 500 டிகிரி செல்சியஸ்ல. அப்ப Cl2O2 ன்னு அது பிரியுது. இஸ் a first order reaction, first order reaction மென்ஷன் பண்ணிட்டாங்க. after 1 minute இத ஹீட் பண்ணி முடிச்ச 1 minute கழிச்சு at 500 degree Kelvin the pressure of Cl2O7 falls from 0.082, அதாவது ஹீட் பண்ணும்போது 0.08ல இருக்கு. 1 minute கழிச்சு அது 0.04 ஆட்டம் பிரஷருக்கு வந்து கீழே ஃபால் ஆகுது. சோ கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் இன் செகண்ட் இன்வர்ஸ். செகண்ட்ல கேக்குறாங்க, டைம்ல நம்மள கேக்குறாங்க, மினிட் கேட்காம செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ Cl2O7 இத வந்து ஹீட் பண்றாங்க, அது வந்து Cl2O2 ன்னு நம்மளுக்கு பிரிஞ்சு வருது. ஓகேங்களா, டைம் வந்து 1 minute அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ செகண்ட்ல ஆன்சர் கேட்டிருக்கிறதுனால 1 minute நான் செகண்டுக்கு 60 செகண்ட் கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் A0 A அது கண்டுபிடிக்கணும். சோ A0 வந்து பாத்தீங்கன்னா 0.08, A0 0.08, ஏன்னா அதான் அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் வேல்யூல இருந்து தான் 0.04க்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. சோ A0 வந்து 0.08, A வந்து 0.04 ஆட்டம் பிரஷர். சோ ரெண்டுத்தையும் நாங்க எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் K equal to 2.303/T log A0/A நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ K நம்மளுக்கு தெரியாது, K தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2.303 எழுதியாச்சு, T யோட வேல்யூ 60 நம்மளுக்கு தெரியும் எழுதியாச்சு. லாக் வச்சுக்கிட்டோம். A0 ஓட வேல்யூ 0.08/0.04 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 வரும் உங்களுக்கு. அப்ப 2.303/60 log 2 ஓட வேல்யூ 0.3010. log 2 ஓட வேல்யூ வந்து நீங்க லாக் புக்ல பாக்குற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு இஃப் மேபி பப்ளிக்ல கேக்குறாங்கன்னா நீங்க லாக் புக் கேட்டீங்கன்னா அதுல கொடுப்பாங்க. சோ அதை பார்த்து நீங்க வேல்யூ போட்டுக்கலாம். log 2 ஓட வேல்யூ 0.3010. சோ K equal to 2.303/60. இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்க log 2 ஓட வேல்யூ 0.3010. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0.6932. நான் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க போடும்போது மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் போடுங்க. சோ இதையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 0.01155 செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். சோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய 1 minute கழிச்சு என்ன வேல்யூவா இருக்கும்னு சொல்லி கேட்டதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 19th question. A gas phase reaction has a energy at a activation 200 kilojoule mole inverse if the frequency factor of the reaction, frequency factor கொடுத்துட்டாங்க 1.6 into 10 to the power 13 second inverse னு கொடுத்துட்டாங்க. calculate the rate constant K கேட்டிருக்காங்க at 600 Kelvin னு கேட்டிருக்காங்க. 600 Kelvinல அதோட ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துட்டாங்க 200 kilojoule per mole. இப்போ வந்து இந்த கிலோ இருக்கு உங்களுக்கு, அதாவது kJ இருக்கு. இப்போ நீங்க அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு 1 joule equal to 1000 kilojoule. அப்போ 200 into 1000 ஆல நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ இது அப்படியே வச்சுக்கோங்க, 200 into 1000 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1.6 into 10 to the power 13 செகண்ட் இன்வர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் R ஓட வேல்யூ, R ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் 8.314, இது கான்ஸ்டன்டான வேல்யூ. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க 600 Kelvin. இப்போ நம்ம K தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது அரேனியஸ் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம், ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு நம்ம அரேனியஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்றோம். K equal to K நம்மளுக்கு தெரியாது, A கொடுத்துட்டாங்க 1.6 into 10 to the power 13 போட்டாச்சு. E தெரியாது,
EA தெரியும், ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 200 into 1000 அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ 8.314, அதுக்கு இன்டூ டீயோட வேல்யூ 600 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 600யும் 200யும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3 வரும் உங்களுக்கு. ஏன்னா இங்க 600 3 times 200ல வரும். ஸோ 3 வரும். 1000 divided by 8.314 into 3. இப்போ இந்த வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 40.093 வந்துடும். ஸோ அவங்க கொடுத்திருக்க வேல்யூ அதுதான். இங்க உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க e to the power minus 40.09, அதுதான் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி அடிச்சாலும் அதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா அதான் வரும். நான் உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் தான் வரும். So 1.6 into 10 to the power 13 e to the power நீங்க இந்த வேல்யூவை எடுத்து போட்டுக்கலாம் 40.09. So 40.09 நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். இப்போ 1.6 into 10 to the power 13 3.8 into 10 to the power minus 18, அங்க கொடுத்திருக்க வேல்யூ 3.8 into 10 to the power minus 18. இங்க plus 13 இருக்கு, இங்க minus 18 இருக்கு. So 13 plus 13 minus 18, அப்ப ஆன்சர் உங்களுக்கு -5 வரும். கரெக்டுங்களா? அப்போ 1.3 into 10 to the power minus 5 into 3.8 வரும். அப்ப இந்த 2.6ஐயும் இந்த 3.8ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6.08 into 10 to the power minus 5 வரும். அவங்க செகண்ட் இன்வெர்ஸ்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க, இங்க கான்ஸ்டன்ட் செகண்ட் இன்வெர்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ஸோ செகண்ட் இன்வெர்ஸ் நாங்க போட்டிருக்கேன். ஸோ யூனிட் மட்டும் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா மிஸ்டேக்கா போட்டுட்டீங்கன்னா அப்புறம் யூனிட்காக உங்களுக்கு மார்க் குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, இது 19th question உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 20. For the reaction 2x plus y gives to L. ஒரு ரியாக்ஷன் 2x plus y வந்து உங்களுக்கு L ன்னு கொடுத்துட்டாங்க. Find the rate from the following. இதோட ரேட் கேட்டிருக்காங்க, வெறுமனே ரேட் மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ரேட் ஈக்குவல் டு K AXA. ஏன்னா இங்க x y கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால x y நம்ம எடுத்துக்கிறோம். K ஈக்குவல் டு XA YB. இப்போ இவங்க கொடுத்திருக்கிற ரேட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரேட்டு 0.15 0.30 1.20. ரேட்டோட வேல்யூல இந்த 3 வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கேவை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 0.2 0.4 0.4 சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ஒய்யோட வேல்யூ 0.02 0.02 0.08 சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. 3 ஈக்குவேஷனா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், செகண்ட் ஈக்குவேஷனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்றோம். செகண்ட் ஈக்குவேஷனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது இங்க 15 இங்க 30, அதாவது மேல 30 கீழே 15 கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அதே மாதிரி இங்க 0.4ம் இந்த 0.2யும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். சேம் 0.02 0.02 கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு 2 தான் வரும். எதுக்கு 2 வரும்னா ஏக்கு 2 வரும், 2A வரும். B கேன்சல் ஆயிடும். ஸோ 2 ஈக்குவல் டு 2A. அப்ப A ஈக்குவல் டு 1. ஏன்னா இது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா A ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x1. x ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப டிவைட் தேர்ட் ஈக்குவேஷன் பை 2. தேர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனால ஃபர்ஸ்ட் இதால டிவைட் பண்றாங்க, நெக்ஸ்ட் இதால டிவைட் பண்றாங்க. அப்போ 1.20 கீழே 0.30 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40 வரும். நீங்க அதை ஆட் பண்ணி கேன்சல் பண்ணாலும் சரி, நீங்க நார்மல் டிவிஷன்ல போட்டு கேன்சல் பண்ணா உங்களுக்கு 4 தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் k ஈக்குவல் டு 0.4a டிவைடட் பை k ஈக்குவல் டு 0.4a 0.4 கேன்சல் ஆயிடும். இங்க 0.08 இருக்கு, இங்க 0.2 இருக்கு. சோ வந்து 8 உங்களுக்கு 4 வந்துடும். இங்க b ஓட வேல்யூ உங்களுக்கு இருக்கு, a ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 4 ஈக்குவல் டு 4b, சேம் 4 கேன்சல், b ஈக்குவல் டு 1. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y ஈக்குவல் டு 1. அப்ப ரேட்ல இஸ் ரேட் ஈக்குவல் டு k x1 y1. a ஓட வேல்யூ இங்க போட்டிருக்கோம்ல, ரேட் ஈக்குவல் டு k xa yb. அந்த x-க்கு a க்கு பதிலா 1, y க்கு பதிலா 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரேட்ல. நெக்ஸ்ட் the rate constant for first order reaction is, first order reaction கொடுத்துட்டாங்க, அதோட ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க 1.54 into 10 to the power minus 3 second inverse. calculates its half lifetime. half lifetime கேட்டிருக்காங்க எதுக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. சோ k கொடுத்திருக்காங்க, k equal to 1.54 into 10 to the power minus 3 second inverse. half lifetime ஓட ஃபார்முலா t1/2 equal to 0.693 by k. சோ அதுல k ஓட வேல்யூ எடுத்து டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இங்க இருக்கிற 10 to the power minus 3 மேல போகும்போது 10 to the power plus 3 ஆயிடும். சோ ஓகே, 10 to the power minus 3 மேல போகுது, 10 to the power plus 3 ஆயிடும். அப்ப 0.693
10 to the power கியூபால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3 பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பாயிண்ட் வரும். அப்ப 693 மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அது இப்படிக்கா பாயிண்ட் வரும் உங்களுக்கு 0.693 இருக்குன்னா உங்களுக்கு 693.0 வரும். ஸோ நீங்க 693 டைரக்டா எடுத்துக்கலாம். டிவைடட் பை 1.54 கேன்சல் பண்ணீங்கன்னா 460 செகண்ட்ஸ் உங்களுக்கு 460 வந்துடும். அவங்க வந்து செகண்ட்ல கேட்டிருக்கிறதுனால செகண்ட்னு போட்டிருக்கும். ஏன்னா ஹாஃப் லைஃப் டைம் உங்களுக்கு டைம் கேட்டிருக்காங்க, ஸோ செகண்ட்ல எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் the half-life of homogeneous gas reaction. 24th question. The half-life of a homogeneous gas reaction SO2-Cl2 gives to SO2 plus Cl2 which obeys first order kinetics. First order னு கொடுத்துட்டாங்க is 8 minutes. 8 minutes னு சொல்லிட்டாங்க. டைம் கொடுத்துட்டாங்க, first order கொடுத்துட்டாங்க. How long will it take for the concentration of SO2-Cl2 to be reduced to 1%? 1% இது ரெடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆஃப் த இனிஷியல் வேல்யூ கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ T1/2 8 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. T1 எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது, அதாவது 1/2 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. T-யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. A0 எப்பயுமே 100 தான். A0 நீங்க பெர்சன்டேஜ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா A0 எப்பயுமே 100 தான். 100ல இருந்து தான் நீங்க வேல்யூவை மைனஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் A கொடுத்துட்டாங்க 1% ஆஃப் இனிஷியல் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. A equal to 1/100 into 100. ரெண்டுத்தையும் 100 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 100 கேன்சல் ஆயிடும். அப்ப A equal to 1. நெக்ஸ்ட் half life time equal to half life time equal to K equal to 0.693 into T half. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் உடைய T half ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். T half நம்மளுக்கு தெரியும் 8 மினிட்ஸ்னு. அப்ப 0.693/8 மினிட் இன்வெர்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ K equal to 2.303/T. இது வந்து T உடைய அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஃபார்முலா. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹாஃப் லைஃப் ரியாக்ஷன் உடைய ஃபார்முலா. ஹாஃப் லைஃப்க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து T கண்டுபிடிக்கணும். அப்ப 2.303/T log A0/A. இப்போ இது வந்து K ஓட வேல்யூவை நம்ம எடுத்திருக்கோம். சோ K எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 0.693/8 equal to 2.303T log 100 நம்மளுக்கு தெரியும். A0 வேல்யூ 100, A ஓட வேல்யூ 1. சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு T தான் தேவை. சோ log 100 ஓட வேல்யூ 2னு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? log 100 ஓட வேல்யூ 2னு கொடுத்திருக்கோம். 0.693/8 2.303/T into 2னு வரும். இப்போ நம்மளுக்கு தேவை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2வை 2.303 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4.606ன்னு வரும். இங்க இருக்கிற வேல்யூவும் இங்க இருக்கிற வேல்யூவையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப T நம்மளுக்கு வேணும். சோ T தவிர மீதி வேல்யூஸ் எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். T equal to 4.603 into 8. இங்க இருக்கிற 0.69 கீழே வந்துருச்சு. வரும்போது 4.606 into 8 நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 36.848 வரும். 0.693 அதோட நீங்க ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணும்போது 53.17 மினிட்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்க கேட்ட மினிட்ல இருக்கக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் the time for half change in a first order decomposition of a substance. ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹாஃபா டீகம்போஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்திருக்காங்க. A is 60 seconds. டைம் கொடுத்துட்டாங்க. calculate the rate constant K கேட்டிருக்காங்க. how much of A will be left after 180 seconds. எவ்வளோ A வந்து லெஃப்ட் ஆயிருக்கும் 180 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப T half equal to 60 கொடுத்துட்டாங்க. அவங்க ஹாஃப் லைஃப்னும் போது T half 16 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி how much A will be left after 180 seconds. ஸோ T-யும் கொடுத்துட்டாங்க 180. ரேட் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ K நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி A-வும் நம்மளுக்கு தெரியாது. A-வோட வேல்யூவும் கொடுக்கல. A0 எப்பயும் போல நீங்க பெர்சன்டேஜ்ல எடுக்கிறீங்கன்னா 100 தான் வரும். ஸோ T half equal to 0.693/K. இது வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மளுக்கு K தெரியாது. ஸோ K இந்த பக்கம் கொண்டு போயிட்டு T half கீழே கொண்டு வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு T half தெரியும். அப்ப 0.693/60 ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணும்போது 0.01155 வரும். செகண்ட் இன்வெர்ஸ்ல நான் எழுதியிருக்கேன். யூனிட்ஸ் மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இது ஒரு கொஸ்டின். அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஹாஃப் லைஃப் டைம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் the rate constant how much A will be left after 180 seconds. ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப K ஓட வேல்யூ அதாவது T ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஃபார்முலா
k equal to 0.693 by t half log a0 by a. அப்போ இது எந்த ஃபார்மேட்ல நான் எழுதிருக்கேன்னா இந்த ஃபார்முலா ஃபார்மேட்ல தான் எழுதிருக்கேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்முலா இதுதான், இதுல தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் 0.0115 இது வந்து k ஓட வேல்யூ, நம்ம கண்டுபிடிச்சிருக்க k ஓட வேல்யூ 2.303 இங்க இருக்கு. t ஓட வேல்யூ 180 அவங்க கொடுத்துட்டாங்க. log a0 ஓட வேல்யூ 100, a நம்மளுக்கு தெரியாது. சோ என்ன பண்றாங்க, log a0 by a ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதோட அதாவது 180 வந்து 0.115 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. 2.303 கீழே டிவிஷன்ல வந்துடும். 0.0115 into 180 நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 2.079 உங்களுக்கு வரும். கீழே 2.303 இருக்கு. இப்ப இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணும்போது 0.9027 வரும். இது லாக்ல இருக்கு. நீங்க வந்து இப்ப ஆன்டிலாக் எடுக்கணும். ஆன்டிலாக் உங்களுக்கு லாக் புக்லயே இருக்கும். அதுல ஆன்டிலாக்ல இந்த வேல்யூ போய் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 7.993 இருக்கும். நான் டைரக்டா எழுதிட்டு நீங்க லாக் புக்ல செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். அப்ப 100 டிவைடட் பை a 7.993, ஏன்னா இங்க இருக்கிற லாக் இந்த பக்கம் வருது, அதனால ஆன்டி லாக் எடுத்திருக்காங்க. 7.993. அப்ப a equal to 100, நம்மளுக்கு a தெரியாது. சோ a இந்த பக்கம் கொண்டு வரும். அதாவது 7.993 கீழே டிவிஷன்ல வந்து a மேல போகுது. அப்போ 100 by 7.993 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது 12.5 உங்களுக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிரும். அவங்க கேட்டிருக்க a ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, t half-உம் கண்டுபிடிச்சாச்சு செகண்ட்ஸ்ல. இது 25. நெக்ஸ்ட் 26. A zero order reaction is 20% complete in 20 minutes. 20% complete ஆயிருக்கு 20 minutesல. Calculate the value of the rate constant. அதோட rate constant கேட்டிருக்காங்க k. In what time will the reaction will be 80% completed? 80% எப்ப கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20% reaction completed in 20 minutes. அப்ப t20 equal to 20 minutes எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் k ஓட வேல்யூ. இது வந்து என்ன ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல இருக்கு. ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ஃபார்முலா k equal to a0 minus a by t. இப்போ 100 equal to 100 minus 20. எப்பயுமே இனிஷியல் வேல்யூ 100 தான் இருக்கும், ஏன்னா 100ல இருந்து அது டீகம்போஸ் ஆகுது. ஸோ 100 equal to 100 minus 20 எழுதிருக்கு. அப்போ இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஓகேங்களா? அப்போ k equal to இனிஷியல் 100, ஃபைனல் இங்க வந்து 20 கொடுத்துருப்பாங்க. ஸோ 100ல 20 போயிடுச்சுன்னா 80 ஃபைனல். அப்போ 80 நான் எழுதிருக்கேன். t ஓட வேல்யூ 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 100 minus 80 20 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 minute. இது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறதோட ஆன்சர். கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் k கேட்டிருக்காங்க. அப்ப k ஈக்குவல் டு, இப்ப நம்மளுக்கு வந்து k தெரியாது, ஆனா t a0 a தெரியும். அப்ப k ஒரு பக்கம், சாரி t ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு k a0 a அதை வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ t நம்மளுக்கு தெரியாது, a0 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இங்கேயும் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு. அப்ப 100 equal to 100 minus 80. 100ல 80 போகும்போது உங்களுக்கு 20% பேலன்ஸ் இருக்கும். அப்ப இனிஷியல் வந்து 100, ஃபைனல் வந்து 20. அப்ப 100 minus 20 கீழே k ஓட வேல்யூ 1 கண்டுபிடிச்சு 1 போடும்போது 100 minus 20 80 மினிட். அப்போ 80% வந்து 80 மினிட்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் வரும் ஆன்சர். நெக்ஸ்ட், the activation energy of a reaction is 22.5 Kelvin mole inverse and the value of the rate constant at 40 degrees Celsius. 40 degree Celsiusல எவ்வளவு இருக்குன்னா 1.8 into 10 to the power minus 5 second inverse இருக்கு. Calculate the frequency factor A. frequency factor A வை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, A வை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A activation energy. So activationோட எனர்ஜி ஆன்சர் என்னன்னா 22.5 கெல்வின்ல இருக்கு. ஸோ கெல்வின்ல இருக்கிறது நம்ம வந்து நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்ப 22.5 into 1000ஆல நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப 225000 வரும், மோல் இன்வெர்ஸ்னு வரும். இப்போ k equal to 1.8 into 10 to the power minus 5 செகண்ட் இன்வெர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ரேட் எப்பயும் போல கான்ஸ்டன்ட், ஆர் எப்பயும் போல கான்ஸ்டன்ட் 1.987 கெல்வின் k இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ்னு வரும். டெம்பரேச்சர் 40 டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து செல்சியஸ்ல இருக்கு. செல்சியஸ்ல இருக்கிறத நம்ம கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்ம கெல்வின்ல இருக்கு. ஸோ அது கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ 40 plus 273, ஏன்னா 1 செல்சியஸ் வந்து 273ஆல நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 273 நான் அதோட பிளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 313 கெல்வின் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏ நம்மளுக்கு தெரியாது. log k equal to log a minus ea by 2.303 RT. இது வந்து அரினியஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்த்திருப்போம், அதோட ஃபார்முலா. log k ஓட வேல்யூ 1.8 into 10 to the power minus 5 போட்டாச்சு. log a நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போறோம். e ஓட வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம். 22,500 எடுத்திருக்காங்க, நம்ம 00 மட்டும் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து இங்க இருக்கிறது உங்களுக்கு 4 டிஜிட், ஸோ 4 டிஜிட்லயே நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ 22500 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கீழே 2.303 அப்படியே இருக்கட்டும். ஆரோட வேல்யூ 1.987 இன்டூ டீயோட வேல்யூ 313. இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ லாக் 1.8 இன்டூ 10 to the power -5 இதை இப்போ மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 2.303 1.987 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 4.576 கிடைக்கும் இன்டூ 313. நெக்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1432 டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 15.7089 ஆன்சர் கிடைக்கும். இப்போ log 1.8 into 10 to the power -5 equal to log a minus 15.7089 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க அதை அந்த பக்கம் கொண்டு போறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ log a தான் நம்மளுக்கு தெரியணும். சோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். சோ இங்க வந்து ஓகே 10 to the power -5 இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. அதாவது log 1.8 ஓட வேல்யூ வந்து 0.2553. இது log 1.8 ஓட ஆன்சர். இப்போ 10 to the power -5 இருக்கு. இத இந்த 10 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட் வெளியில போயிடும். அதாவது 2.553 -5 வந்துடும். நெக்ஸ்ட் log a நம்மளுக்கு தெரியாது. அந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 15.7089 கண்டுபிடிச்சாச்சு. log a தனியா வச்சுக்கிறாங்க. 15.7089 ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. இதை இந்த பக்கம் கொண்டு வந்து பிளஸ் பண்றாங்க. பிளஸ் 0.255 -5 இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10.9642 -5 பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூவே கிடைச்சிடும் டைரக்டா. இதுக்கு இப்ப நீங்க ஆன்டிலாக் தனியா எடுக்கிற மாதிரி இருக்கும். லாக் 10.9642க்கு ஆன்டிலாக் எடுக்கும் போது 9.208 into 10 to the power -10 கொல்யூஷன் செகண்ட் இன்வர்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 28 benzene diazonium chloride in aqueous solution decomposes according to equation C6H5N2Cl. C6H5N2Cl வந்து decompose பண்ணும்போது C6H5Cl plus N2 உங்களுக்கு split ஆயிருக்கு. Starting with an initial concentration of 10 gram liter inverse கொடுத்திருக்காங்க. The volume of N2 gas obtained at 50 degree Celsius. N2 gas வந்து 50 degree Celsius தான் obtain ஆயிருக்கு. அதுல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. At a different interval of time னு கொடுத்துட்டாங்க. Was to be as under. இந்த different interval of timeல தான் அது வந்து ஒரு ஸ்டேஜா பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்றாங்க. Show the above reaction follows the first order kinetics. First order reaction கொடுத்துட்டாங்க. What is the value of the rate constant? அதோட ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து v வச்சு போட்டிருக்காங்க. சோ அதனால நான் v infinity by v infinity minus vt ன்னு எழுதிருக்கேன். ஏன்னா t கொடுத்திருக்காங்க, v infinity நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு நான் இங்க ஃபார்முலா போட்டிருக்கேன். k equal to 2.303 by t log v infinity minus vt. இது ஒன்னும் இல்ல, சேம் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். k வச்சுக்கோங்க 2.303, t யோட வேல்யூ 6, t யோட வேல்யூ 6 v infinity யோட வேல்யூ 58.3 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. கீழே சேம் v infinity 58.3. இப்போ இதே அதாவது vt கண்டுபிடிச்சிருக்காங்க. vt யோட வேல்யூ 19.3. அதை சப்ஸ்டிடியூட் பண்றாங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 39 கிடைக்கும். 58.3 by 39 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு log 1.494 வரும். ஸோ log 1.494 ஓட வேல்யூ 0.1746. ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா 0.067 மினிட் இன்வெர்ஸ்னு வரும். இதே மாதிரி தான் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சேம் 58.3 இங்க இருக்கிற வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ சேம் நீங்க அதை மைனஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2.268 கிடைக்கும். 2.268 log 2.268 ஓட வேல்யூ 0.3556. மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா 0.682 மினிட் இன்வெர்ஸ்னு வரும். இதே மாதிரி இந்த டேபிள் இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும், 4 வேல்யூக்கும். ஸோ 4 வேல்யூக்கும் நீங்க கண்டுபிடிக்கும் போது 0.0685 மினிட் இன்வெர்ஸ், நெக்ஸ்ட் ஒனுக்கு 0.666 மினிட் இன்வெர்ஸ். ஸோ இதுல ஆவரேஜா உங்களுக்கு வர்றது 0.06 எல்லாத்துலயுமே வருது. அப்ப 0.0676 நான் ஆவரேஜ் வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன் மினிட் இன்வெர்ஸ்னு. So இதுதான் இதோட average value. Next 29. From the following data show that the decomposition of hydrogen peroxide is a reaction of first order. First order னு கொடுத்துட்டாங்க. Where t is the time in minutes. T time னு கொடுத்துட்டாங்க. V is the volume of standard KMnO4 solution. V வந்து volume னு கொடுத்துட்டாங்க. Solution required for titrating the same value of the reaction mixture. இதே மாதிரி தான்.
இங்க கண்டுபிடிச்ச மாதிரி தான் இங்க வந்து நம்மளே எழுதிருக்கோம் v infinity by v infinity minus t ன்னு போட்டிருக்கோம். இங்க v நாட் கொடுத்துட்டாங்க, v யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, t யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ v நாட் v t ன்னு எடுத்தாச்சு. k equal to 2.303 by 10 log a நாட் ஓட வேல்யூ 46.1. அதே இந்த பக்கம் 29.8 அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா log 1.5469 வரும். அப்ப 2.303 by 10 into 0.1695 இதை நீங்க கேன்சல் பண்ணும்போது வர ஆன்சர். இப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா 0.0436 மினிட் இன்வெர்ஸ்னு வரும். அதே தான் செகண்ட் ஒனுக்கும் கண்டுபிடிக்கணும். 2.303 by 20 ஏன்னா இங்க 20 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் log 46.1 இங்க 19.3 இருக்கும். 19.3 அப்போ 2.303 by 20 log இதையும் கேன்சல் பண்ணும்போது 2.3886 வரும். சேம் 2.303 யோட அந்த வேல்யூ நீங்க log 2.3886 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா 0.0435 மினிட் இன்வெர்ஸ்னு வரும். ஸோ அவங்க கேட்டதுக்கான வேல்யூ இதுல கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த 30 கொஸ்டினும் இங்க இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினும் சேம். சாரி, இந்த கொஸ்டின் 25ம் 30யும் உங்களுக்கு சேமா இருக்கும். ஒரே மாதிரி மெத்தட் தான் வரும், ஒரே மாதிரி ப்ரொசீஜர், ஒரே மாதிரி மெத்தட். பட் ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் 40% கம்ப்ளீட் இன் 50 மினிட்ஸ். இது 30th கொஸ்டினோடைய ஆன்சர் நம்ம பார்க்க போறோம். ஸோ 40% கம்ப்ளீட் ஆயிருக்கு 50 மினிட்ஸ்ல. கால்குலேட் த வேல்யூ ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் கே கேட்டிருக்காங்க. இன் வாட் டைம் வில் பி த ரியாக்ஷன் வில் பி 80% கம்ப்ளீட். 80% எப்ப கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து t 50 மினிட்ஸ் கொடுத்தாச்சு. a நாட் எப்பயும் போல 100 தான். a வந்து 16 எடுத்திருக்கு, ஏன்னா 40% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப 100 - 40 60. இப்போ நம்மள k கேட்டிருக்காங்க. சோ k தெரியாது. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன் வாட் டைம் வில் பி 80% கம்ப்ளீட். அப்ப 100 - 80 20. சோ 20 a equal to 20 போட்டாச்சு. டைம் நம்மளுக்கு தெரியாது as usual. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஃபார்முலா k equal to 2.303 by t log a naught by a. 2.303 by t ஓட வேல்யூ 50 log a naught by a. log a naught ஓட வேல்யூ 100, a ஓட வேல்யூ 60. ஏன்னா 100 - 40 16 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 2.303 by 50 log 100 by 60. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 20 கிடைக்கும். சாரி 40 கிடைக்கும். log 40 ஓட வேல்யூ 0.2219. சோ இப்போ 2.303 into 0.2219 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சம் வேல்யூ கிடைக்கும். அதையும் 50யும் நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0.01022 மினிட் இன்வெர்ஸ் 22 கிடைக்கும். மினிட் இன்வெர்ஸ் நான் போட்டிருக்கேன், ஏன்னா இங்க மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ மினிட் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் k equal to 2.303 by t log a naught by a. சேம் ஃபார்முலா. இதுல வந்து நம்மளுக்கு k ஓட வேல்யூ தெரியும். சோ k ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. 2.303. t ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. log a naught by 20 into 0.01022. நெக்ஸ்ட் சேம் 100ல 20 போகும்போது உங்களுக்கு 80 வரும். log 80 வந்து நம்ம log 5ன்னு பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஏன் அப்படி பிரிச்சு எழுதிருக்காங்க எனக்கு தெரியல. log 100 by 20 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 80 வரும். சோ 80யும் 0.01022 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 13 வேல்யூ கிடைக்கும். சோ அதை நான் log 5 எடுத்திருக்கேன், ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. log 4 and log 5க்கு நடுவுல இருக்கிறதுனால log 5 எடுத்திருக்கேன். log 5 ஓட வேல்யூ 0.6990. நெக்ஸ்ட் 0.01022 இது k ஓட வேல்யூ. இந்த வேல்யூ t நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் log 5 ஓட வேல்யூ 0.6990. இப்ப t மட்டும் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, k ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. அப்ப 2.303 k ஓட வேல்யூ 0.1022 into 0.6990. இதையும் மல்டிப்ளை பண்றாங்க. அதாவது 2.303 into 0.6900 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1.61 கிடைக்கும். k ஓட வேல்யூ 0.010. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 157.51 கிடைக்கும். சோ 157 மினிட்ல 51 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ 80% வந்து உங்களுக்கு 157 மினிட் 51 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த சாப்டர்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்.
அதோட எல்லா ஆன்சருமே நான் இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு புக் இன்சைட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சாப்டர் 8ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் உடைய லிங்க் இருக்கும். ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு டிரைவ்லயே ஒரு ஃபோல்டரா போட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா வீடியோஸோட பிடிஎஃப் உங்களுக்கு அதுல இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.